கர்த்தருடைய வசனங்களுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சங்கீதம் 13ஆம் அதிகாரம் முதல் 15ஆம் அதிகாரம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே தாவீது மிக பெரிய ஆபத்தில் இருந்தார். தன்னுடைய எதிரி இரவிலே தன்னை கொலை செய்யக்கூடும் என்பதினாலே நித்திரை வராமல் இருந்தார். எனவேதான் தேவனை பார்த்து, ஆண்டவரே, மரண நித்திரை எனக்கு வராதபடி என் கண்களை தெளிவாக்கும்படி எனக்கு தேவையான ஓய்வை தாரும் என்று கெஞ்சுகிறார் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் தாவீதை எதிரிகள் பிடிப்பார்கள் என்றால் அது அவர்களுக்கு மிகுந்த கொண்டாட்டமாக இருக்கும். எதிரி சந்தோஷம் அடைவான் என்றால் அது தாவீதுக்கு எதிரானது மட்டுமல்ல, தேவனுக்கும் எதிரானது. எனவேதான் தாவீது எதிரி தன்னை மேற்கொள்ள முடியாதபடி தன்னை காக்கும்படியாய் ஜெபிக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் என்ன செய்ய போகிறார், யார் யாருக்கு சோதனைகள் பெருகும், என் பாத்திரத்திற்கும் என் பங்கிற்கும் என்ற வார்த்தைகளுக்கான வித்தியாசங்கள் என்ன என்பதை கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, டிரான்ஸ்வல் ரேடியோ ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பதற்காகவும் டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களை தாங்கி வருவதற்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருப்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவராக இருக்க ஒவ்வொரு நாளும் உதவி செய்வாராக. இன்று சங்கீதம் 16 1ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். 16ஆம் சங்கீதம் முதல் 24ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள சங்கீதங்கள் ஒரே குறிப்பிட்ட கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நம்முடைய பாடல் புத்தகங்களிலே எப்படி துதி, ஆராதனை, மனம் திரும்புதல், திருவிருந்து, திருமண பாடல்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அதுபோலத்தான் சங்கீத புத்தகத்திலேயும் சங்கீதங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 9 சங்கீதங்களிலேயும் உண்மை உள்ள மீதமிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததுமான தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. 16ஆம் சங்கீதம் உயிர்த்தெழுதலின் சங்கீதம். இது மேசியாவை குறித்து சொல்லும் 3வது சங்கீதம். இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை தொடுகிறது. இயேசுவின் மரணத்தை குறித்து 9வது வசனத்திலே பார்க்கிறோம். 10வது வசனம் உயிர்த்தெழுதலை குறித்தும் 11வது வசனத்திலே பரத்துக்கு ஏறுவதை குறித்தும் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து புதிய ஏற்பாட்டிலே 3 இடங்களிலே சங்கீத புத்தகத்திலிருந்து வசனங்கள் எடுத்து ஆளப்பட்டிருக்கின்றன. இந்த 16ஆம் சங்கீதம் மிக்தாம் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இது எந்த வார்த்தையிலிருந்து வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் மார்ட்டின் லூத்தர் இந்த சங்கீதத்தை தங்க ஆபரணம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். 56ஆம் சங்கீதம் முதல் 60ஆம் சங்கீதம் வரைக்கும் கூட இந்த மிக்தாம் சங்கீதங்கள் தான். இந்த சங்கீதத்திலே காணப்படுகிற மேசியாவை குறித்த செய்திகளை புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் மிக அழகாக எடுத்து ஆண்டிருக்கிறார். இந்த சங்கீதத்தை தாவீது ராஜாவின் தங்க ஆபரணம் என்று சொல்லலாம். ஏனென்றால் தனது வம்ச வழியிலே வரப்போகிற ஒருவரை குறித்து தாவீது நோக்கி பார்த்து, இதுவே என்னுடைய இரட்சிப்பு என்று சொல்லுகிறார். சங்கீதம் 16:1, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, நான் என் சுயமாய் எதையும் செய்யவில்லை, பிதாவின் சித்தத்தை செய்யவே என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்தபொழுது பிதாவின் சித்தத்திற்கு அடியில் இருந்தார் என்று சொல்லலாம். பல வேளைகளிலே மனிதர்களாகிய நாம் மிக சிறியவர்களாய் இருந்தாலும் பெருமைப்பட்டு விடுகிறோம். நம்மையே உயர்த்தி காட்ட முயன்று விடுகிறோம். இன்றைக்கு உலகத்திலே சிலர் தேவனுடைய இடத்தையே எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நாம் எல்லாம் சின்ன உருளைக்கிழங்குகளாகவே இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவ தூதர்களை விட சிறியவர்களாகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எடுத்துக்கொள்வது சரியானது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர் தாமாகவே மனிதனானார். நானும் மனிதனாக இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் எப்படிப்பட்ட மனிதனாக உண்மையாகவே இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்காக என்ன செய்ய போகிறார்? என்னோடு அவர் என்ன செய்ய போகிறார்? அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை எண்ணும் பொழுது
நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்கிறார். இது தாவீதினுடைய வாழ்க்கையையும் வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நிலைமையையும் வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கும் இது மிகவும் பொருத்தமான ஒரு வசனம். சங்கீதம் 16:2, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல். பிரியமானவர்களே, என்றாவது நீங்கள் ஊரை விட்டு வெளியே போய் ஒரு மலை அடிவாரத்திலோ ஒரு கடற்கரையிலோ உட்கார்ந்து இயற்கையை எல்லாம் சுற்றி பார்த்து, ஆண்டவரே நீரே என்னை சிருஷ்டித்தவர், நீரே என்னுடைய இரட்சகர், நீரே என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறீர்களா? உங்களுடைய சிறு பிள்ளைகள் உங்களை கட்டி பிடித்து கொண்டு, இதுதான் என் அம்மா, இதுதான் என் அப்பா என்று சொல்லும் பொழுது, அல்லது இதுதான் எங்கள் பாட்டிமா, இதுதான் எங்கள் தாத்தா என்று உங்கள் பேர பிள்ளைகள் சொல்லும் பொழுது, அது உங்களுக்கு எத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கிறது இல்லையா? அதே போல தான் பிரியமானவர்களே, ஆண்டவரே நீரே என்னுடைய இரட்சகர், நீரே என்னுடைய சிருஷ்டிகர், நீரே என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய உள்ளமும் மகிழ்ச்சி அடையும். மத்தேயு 7:22-23 வசனங்களிலே இயேசு எச்சரிக்கும் மனிதர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிவிட்டு நமக்கு விருப்பமான காரியங்களையே செய்து கொண்டு இருப்போம் என்றால், நான் உங்களை அறியேன் என்று தேவன் சொல்லும் ஒரு நிலைமை வரும். உண்மையாகவே அவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்க வேண்டும். சங்கீதம் 16:3, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். இந்த பூமியிலே அவருடைய பரிசுத்தவான்களுடைய ஆண்டவராக அவர் இருக்கிறார். இந்த சிலாக்கியம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட முடியாது. அடுத்த வசனத்தை பாருங்கள். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். தாவீது ராஜாவின் நாட்களிலே தாகோன் என்னும் தெய்வத்தையும் பாகால் என்னும் தெய்வத்தையும் கர்த்தருடைய இடத்திலே ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள். சிலர் எதின் மேலேயும் தங்களுக்கு விசுவாசமில்லை, தங்களுக்கு எந்த தெய்வமும் இல்லை என்று சொல்வார்கள். எந்த தெய்வமும் எனக்கு இல்லை என்ற எண்ணம்தான் அவர்களுடைய நம்பிக்கையாயிருக்கிறது. சங்கீதம் 16:5-6 வசனங்கள், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டே. இது எத்தனை அருமையானது இல்லையா? கர்த்தரே என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். இயேசு பூமியிலே மனூறு எடுத்து பாவமும் துக்கமும் நிறைந்த இந்த உலகத்திலே நடந்து தெரிந்தார். அவர் பரிபூர்ணமானவர். இந்த உலகத்திலே வாழ்ந்த எந்த ஒரு மனிதனையும் விட வித்தியாசமானவர். அவர் யெகோவாவிலே களிகூர்ந்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி வழிந்தது. எனவே அவரால் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொல்ல முடிந்தது. அருமையானவர்களே, என் பாத்திரத்திற்கும் என் பங்கிற்கும் என்ன வித்தியாசம்? கவனியுங்கள். வீட்டிலே ஒரு சிறு பிள்ளை சாப்பிட அமர்ந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கென்று ஒரு தட்டு வைக்கப்படுகிறது. அதிலே நீங்கள் உணவை வைக்கிறீர்கள். அதில் எவ்வளவோ பகுதியை அங்குமிங்குமாக சிந்தி ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே உட்கொள்கிறது. அந்த சிறுபிள்ளையின் பாத்திரத்தில் வைக்கும் எல்லா உணவும் அதற்குரியதாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதியையே அது எடுத்துக்கொள்கிறது. இந்த உலகத்தில் அநேகர் கர்த்தரால் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாலும் அதை அவர்கள் அனுபவிக்கிறதில்லை. அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதில்லை. அவர்கள் பாத்திரத்தில் அதிகமாக அவர்கள் வைத்து கொள்கிறதில்லை. அருமையானவர்களே, நம் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து யோவான் 10:10 சொல்லும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கூறினார். அது மட்டுமல்ல, யோவான் 15:11 பாருங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நம்மிலே சிலருடைய வாழ்க்கையிலே சில நேரம் சந்தோஷங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் எல்லா நேரங்களிலேயும் முழு வாழ்க்கையையும் சந்தோஷமாக அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும்.
அருமையானவர்களே, நீங்கள் நித்திரை செய்ய வேண்டும் என்று படுத்திருக்கும் பொழுது, நித்திரை வராமல் இருக்கும் பொழுது எதை குறித்து சிந்திக்கிறீர்கள்? சங்கீதக்காரன் கர்த்தரை குறித்து சிந்திக்கிறார். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வசனங்களுக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். பாருங்கள், சங்கீதம் 16, 8 முதல் 10 வசனம் வரை வாசிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த பகுதி. பெந்தேகோஸ்தே திருநாளிலே பேதுருவின் பிரசங்கத்தின் மைய கருத்து இதுதான். கவனியங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2, 25 முதல் 31 வரை. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். நன்றாக கவனித்தீர்களா? சங்கீதம் 16, 8 முதல் 10 வரை சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து தான் கூறினார் என்பதை பேதுரு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். சிலர் இந்த சங்கீதம் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லவில்லை என்று கூறுவார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து பேசியிருக்கும் பொழுது, ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவண்டை திரும்பி இரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது இது எத்தனை உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 2, 32 முதல் 36 வரையும் மிக முக்கியமான காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 16 மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து கூறுகிறது. இந்த சங்கீதத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் எடுத்து கூறியிருக்கிறார். அவர் சொல்வதையும் கவனிப்போம். அப்போஸ்தலர் 13, 35 முதல் 37 வரை வாசிக்கிறேன். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. இப்பொழுது புரிகிறதா? அப்போஸ்தலனாகிய பவுலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து தான் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த சங்கீதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியங்கள் குறிப்பிடத்தக்கவை. 8ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த பொழுது இந்த பாதையைத்தான் அவர் பின்பற்றினார். இந்த பாதையிலே தான் நாமும் பின் செல்ல வேண்டும். 9ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். தேவன் தன்னை உயிரோடு எழுப்புவார் என்ற நிச்சயத்தோடு அவர் மரித்தார். மேலும் 10ஆவது வசனத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து வாசிக்கிறோம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 11ஆவது வசனத்திலே அவருடைய பரமேறுதலை குறித்து வாசிக்கிறோம். கவனியுங்கள், சங்கீதம் 16, 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எனவே பிரியமானவர்களே, நீங்கள் பார்க்கிறது போல இது உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு அருமையான சங்கீதம். இது புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேசியாவை குறித்த இந்த சங்கீதத்திலே இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சங்கீதம் 17 பார்ப்போம்.
தாவீது மிகப்பெரிய ஆபத்தில் இருந்த பொழுது தேவனை நோக்கி செய்த ஒரு விண்ணப்பம். இந்த சங்கீதத்திற்கு தாவீதின் விண்ணப்பம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு வருகிற ஒரு கேள்வி, இது எப்பொழுது எழுதப்பட்டது? அவருடைய வனாந்திர வாழ்க்கையின் காலத்திலே எழுதப்பட்டது போல தெரிகிறது. சவுலும் அவனுடைய ஆட்களும் மிக அருகிலே கெட்டி சேர்ந்த பொழுது சங்கீதக்காரன் எழுதிய ஒரு சங்கீதமாயிருக்க வேண்டும். இந்த சங்கீதம் தாவீதிற்கு தேவன் மேலே இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் நாம் நன்றாக கவனித்து பார்க்கும் பொழுது இது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இன்றைக்கு நாமும் மிக நெருக்கமான சூழ்நிலைகளை கடந்து வரும் பொழுது, ஆபத்தின் மத்தியிலே வரும் பொழுது நம்முடைய விண்ணப்பமாகவும் இதை நாம் பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இந்த சங்கீதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது. சங்கீதம் 17:1, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். இந்த ஜெபம் தாவீது ராஜாவுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. உள்ளத்திலே எதை எண்ணுகிறாரோ அதை கூறுகிறார். அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக உண்மையானவை. சங்கீதம் 17:2, உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. தேவனே தன்னுடைய எல்லா காரியங்களையும் சீர்தூக்கி பார்த்து சரி செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறார். உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் தேவனே எனக்கு நீதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. அவருடைய இரக்கத்திற்காகவே நான் கெஞ்சுகிறேன். நம்மிலே அநேகர் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய இரக்கம்தான். சங்கீதம் 17:3, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். தேவன் தாவீதை சோதித்த பொழுது தாவீதனிடத்திலே ஒரு காரியத்தை தேவன் கண்டுகொண்டார். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னை சோதிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களையும் அவர் கண்டுகொள்ளுகிறார். அவர் உங்களை சோதிக்கும் பொழுதும் உங்களிடத்தில் உள்ள காரியங்களையும் அவர் கண்டுகொள்ளுவார். ஆனால் முதலாவதாக இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறது போல அவருடைய வாய் எந்த ஒரு காரியத்திலேயும் மீறவில்லை. 1 பேதுரு 2:22-23 கவனியுங்கள். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இப்பொழுது சங்கீதம் 17:4 வாசிக்கிறேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். இந்த துஷ்டன் எனப்படுவது சாத்தானை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் இந்த உலகத்திலே இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். தாவீது எதிரிகளுடைய இடத்திலே இருந்தார். சவுலுக்கு பயந்து ஒளிந்திருந்த காலங்களிலேயும் அதை அவர் அறிந்திருந்தார். நாமும் எதிரியின் இடத்திலே தான் இன்றைக்கு இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பூமி இன்று சாத்தானுக்கு சொந்தமானதாயிருக்கிறது. பெருகமு சபையை குறித்து இயேசு சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 கவனியுங்கள். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எங்கு வாழ்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொருவரும் தங்கள் பட்டணத்திலே தான் சாத்தானின் தலைமைச் செயலகம் இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். நாம் அடிக்கடி சாத்தானின் வலையிலே விழுவது போல தேவன் விழுந்து போகிறதில்லை. சங்கீதம் 17:5 என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். தேவன் தன் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை தாவீது அறிந்திருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடையவர்களோடு எப்பொழுதும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்.
அவர் ஜெபித்தபோது தேவன் கேட்டார். நாமும் பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கும் பொழுது, நெருக்கங்களின் மத்தியிலே இருக்கும் பொழுது, துன்பங்களின் மத்தியிலே இருக்கும் பொழுது அவரை நோக்கி ஜெபிக்கும் ஜெபங்களை அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா என்ற சந்தேகத்தோடு இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார் என்பதை மிக ஆழமாக உங்கள் இருதயத்திலே எழுதி கொள்ளுங்கள். சங்கீதம் 17, 7, 8 வசனங்கள். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இப்படிப்பட்ட அன்பை தனது ஜனங்கள் மேலே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். கவனியுங்கள். யாத்ராமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நீங்களும் வைக்கப்பட்டிருக்கிற இடம். அவருடைய செட்டையின் நிழலிலே நீங்கள் இருக்கிறீர்கள். பல ஆண்டுகளுக்கு பின்னர் எருசலேமை பார்த்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு ஜெபித்த பொழுது என்ன சொன்னார்? மத்தேயு 23:37, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இங்கேயும் செட்டையின் கீழ் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இந்த ஒரு காட்சியைத்தான் தாவீதும் நமக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 17, 9 முதல் 12 வரை வாசிக்கிறேன். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். தாவீது தன்னுடைய உண்மையான நிலைமையை விவரிக்கிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எதிரிகளின் மத்தியிலே இருக்கலாம். கலங்காதிருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்பார். தாவீதை பாதுகாத்து கொண்ட கர்த்தர் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதம் 17, 13 முதல் 15 வரை வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். இங்கே தாவீது ஒரு குகையிலே ஒளித்து கொண்டிருக்கிறார். தேவன் தன்னை விடுவிக்கும்படியாக தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். தேவன் தன்னை விடுவிப்பார் என்றும் ஒரு நாள் தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பார் என்றும் திட்டமாய் நம்பினார். ஆனால் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே எதிரியானவன் வலிமை மிக்கவனாகவும் உறுதியானவனாகவும் காணப்பட்டான். இன்றைக்கு உலகமானது கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் பகைக்கிறதாயிருக்கிறது. சிறுவன் ஒருவன் திறந்த மைதானத்திலே விளையாடி கொண்டிருந்தான். மைதானத்திலே சற்று உட்புறமாக ஒரு வேண்டாத செடி வளர்ந்திருக்கிறதை கவனித்தான். தனது 2 கரங்களையும் பற்றி அதை பிடுங்கி எடுக்க முற்பட்டான். இந்த பக்கம் நின்று இழுத்து பார்த்தான், அந்த பக்கம் போய் இழுத்து பார்த்தான். கடைசியாக ஒருவாறு மிக வேகமாக பிடுங்கி அப்படியே பின்னாலே சாய்ந்து விட்டான். இதை கவனித்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் அவன் அருகே வந்து, உண்மையாகவே நீ ஒரு பலசாலியப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பிடுங்கி விட்டாய் என்று சொன்ன பொழுது, ஆமாம், அடுத்த பக்கத்திலே எனக்கு எதிராக முழு பூமியும் அல்லவா இழுத்து கொண்டு இருக்கிறது என்று கூறினானாம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக முழு உலகமுமே இருக்கலாம். இப்படிப்பட்ட வேளையிலே தாவீதைப் போல கர்த்தரை நோக்கி கூப்பிடவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவர் நிச்சயம் நமக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் அழைக்க வேண்டும். இன்றைக்கும் பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்க உதவும் ஒரு சங்கீதமாய் இது இருக்கிறது. குறிப்பாக நமக்கு எதிரானவர்கள் அநேகர் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதம் இது. கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிற ஒவ்வொருவருக்குமே எதிரிகள் உண்டே. இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என்றாலும் எதிரிகளை குறித்த எண்ணமோ காட்சிகளோ அனுபவங்களோ ஆண்டோர் மேலே நம்பிக்கையோடு நம்மை அழைக்கத்தான் வழிநடத்த வேண்டுமே தவிர நம்மை சோர்ந்து போகச் செய்துவிடக்கூடாது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கும் அற்புதமாய் ஆச்சரியமாய் தாவீதிற்கு உதவியது போல தேவையான ஞானத்தையும் தைரியத்தையும் வழிநடத்துதலையும் கொடுத்து உங்களுக்கும் உதவி செய்து உங்களையும் விடுதலை செய்வார். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் கையின் பிரயாசங்களோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? இந்த உலகத்திலே அநேகர் கர்த்தரால் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அதை அவர்கள் அனுபவிக்கிறதில்லை. அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதில்லை. உங்கள் வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகள் உங்களை கட்டி பிடித்து கொண்டு, இதுதான் என் அம்மா, இதுதான் என் அப்பா என்று உங்கள் பிள்ளைகள் சொல்லும்போது, அல்லது இதுதான் என் பாட்டி, இதுதான் என் தாத்தா என்று உங்கள் பேர பிள்ளைகள் சொல்லும்போது அது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது? அதே போல ஆண்டவரே, நீரே என் இரட்சகர், நீரே என் சிருஷ்டிகர் என்று ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லும்போது தேவனுடைய உள்ளமும் மகிழ்ச்சியடையும். கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிற ஒவ்வொருவருக்குமே எதிரிகள் உண்டு. இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என்றாலும் எதிரிகளை குறித்த எண்ணமோ காட்சிகளோ ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு நம்மை அழைக்கத்தான் வழி நடத்த வேண்டுமே தவிர நாம் சோர்ந்து போகக்கூடாது. கஷ்ட நேரங்களில், துன்ப நேரங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தாவீதுக்கு உதவியது போல அவர் உங்களுக்கும் அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு விடுதலை தருவார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8.